தூத்துக்குடி சின்னமணி நகர் 2வது தெருவைச் சேர்ந்தவர் சுகுமார். இவர் நாகையில் உள்ள ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்றுள்ளார். அவரது மனைவி புனிதா சென்னையில் ஆடிட்டராக பணியாற்றி வருகிறார். அவர்களின் மூத்த மகளுக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் இளைய மகளுக்கு வரன் பார்த்து திருமண ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்த சூழலில் வீட்டிலிருந்த 100 சவரன் தங்க நகைகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்துள்ளது. நகைகள் கொள்ளை போனது எப்படி? வீட்டின் உரிமையாளரான முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் கடந்த 10ஆம் தேதி சென்னையில் உள்ள தனது மனைவி மற்றும் மகள்களை பார்ப்பதற்காக சென்றுள்ளார். சுகுமாரின் வீட்டில் பணிப்பெண்ணாக உள்ள தூத்துக்குடி சிலோன் காலனியைச் சேர்ந்த அமுதா வழக்கம் போல வீட்டை சுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறார். வீட்டின் முன்கதவை திறக்கச் சென்றபோது கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் சுகுமாருக்கு தகவல் அளித்தார். இதையடுத்து சுகுமார் அவர் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற தென்பாக்கம் போலீசார் வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். மோப்பனாய் மற்றும் தடயவியல் துறையின் உதவியுடன் விசாரணை நடத்தப்பட்டது. வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்த யாரோ மதில் சுவர் ஏறி குதித்து வந்து முன்பக்க கதவை உடைத்து கொள்ளையடித்தது தெரிய வந்துள்ளது. நகைகள் இருந்த 2 லாக்கர்களின் சாவியும் அதன் அருகிலேயே இருந்ததை கண்டுபிடித்த கொள்ளையர்கள் மிக எளிதாக லாக்கர்களை திறந்து 100 சவரன் நகைகளையும் திருடிச் சென்றுள்ளனர். இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னாள் துணைவேந்தர் வீட்டில் 100 சவரன் நகைகள் திருடு போன சம்பவம் தூத்துக்குடி சின்னமணி நகர் பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.